ஒன்று இப்படின்னா இன்னொன்று அப்படி. என் பெரிய பாப்பா சுத்தமாக ஃப்ரூட்ஸ் சாப்பிடவே மாட்டா. என்னோட சின்ன பாப்பாவுக்கு இந்த ஃப்ரூட்ஸ்னால் ரொம்பவே இஷ்டம். ஸோ பெரிய பாப்பாக்காக நான் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து தான் செய்யணும். இன்றைக்கி லஞ்ச் கூட அவளுக்கு சீஸும் கார்ன் போட்டு சாண்ட்விச் தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் லஞ்சுக்கு. அவளுக்கு ஒரு சைட் பேக் பண்ணிவிட்டு இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜவ்வரிசி வடை சுடலான்னுட்டு ஜவ்வரிசி ஒரு 3/4 கப் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அது நல்லா மார்னிங் நல்லா சூப்பராக புளிச்சிருந்தது. அதில் இட்லி ஊற்றலான்னுட்டு ஒரு தட்டு மினி இட்லியும் ஒரு தட்டு பெரிய இட்லியும் நான் ஊற்றி ஒரு சைடு வச்சுட்டேன். இன்னொரு சைடு தக்காளி சட்னிக்கு உளுத்தம்பருப்பு, புளி, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து காஞ்ச மிளகாவும் சேர்த்து தக்காளி சட்னி ரெடி. இட்லியும் இன்னொரு சைடு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்கு நான் பருப்பு ஒரு சைடு வேக வச்சுட்டேன். இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. அடுத்து ஜவ்வரிசி வடையும் நான் சுட ஆரம்பிச்சிட்டேன். இதை பற்றி நான் ஒரு ஃபுல் ரெசிபி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி குக்கிங் தொடர மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.